அனைவரையும் பிரியா மியூசிக்கிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இப்பதிவில் ஆஞ்சநேயரின் சிறப்பை பார்ப்போம். கலியுகத்தில் கண் கண்ட கடவுளாக இருந்து பக்தர்களை காப்பதற்காக பூமியில் வசித்து வருவதாக சொல்லப்படும் தெய்வம் அனுமான். ராம பக்தியை, ராம நாமத்தின் பெருமையை அனைவரும் அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக நித்திய சிரஞ்சீவியாக இருந்து பக்தர்களை காக்கக்கூடியவர். ஒரு தெய்வத்தை வணங்கினால் பல தெய்வங்களின் அருளை வழங்கும் ஆற்றல் அனுமானுக்கு மட்டுமே உண்டு. அதனாலேயே அனுமானை வழிபடும் பக்தர்கள் அதிகம். அவரிடம் இருக்கும் முக்கியமான 10 சக்திகள் பற்றி பக்தர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனுமன், ஆஞ்சநேயர், மாருதி, வாயு புத்திரன் என பலவிதமான பெயர்களால் அழைக்கப்பட்ட ராமபக்தன் அனுமன் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுபவர். ராமாயணத்தில் மட்டுமன்றி மகாபாரதத்திலும் மிகவும் முக்கியமான கதாபாத்திரமாக அனுமன் கருதப்படுகிறார். இவரை பற்றி புராணங்களில் பலவிதமான கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அனுமனின் பெருமைகளை கூறும் மந்திரத்தை அனுமன் சாலிசா என்றும், அனுமனின் வீரம், அழகு, சாகசங்கள், பலம் ஆகியவற்றை கூறுவதாக சுந்தரகாண்டம் என்றும் சொல்கிறோம். இந்த 2 நூல்களை படித்தால் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கிவிடும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த 2ஐயும் படித்தால் அனுமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ராமபக்தன் தைரியம், வீரம், நட்பு உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டாக அனுமனைத்தான் நாம் சொல்வதுண்டு. இது தவிர ஆஞ்சநேயருக்கு மிக முக்கியமான 10 சக்திகள் உண்டு. இந்த சக்திகள் தான் அனுமனை பலத்திற்குரிய தெய்வமாகவும் சிரஞ்சீவி என்றும் அழைக்கிறோம். ஆஞ்சநேயரின் 10 சக்திகள். 1. எந்த ஒரு ஆயுதத்தாலும் தாக்கவோ மரணத்தை விளைவிக்கவோ முடியாதவர் என விஸ்வகர்மாவால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அனுமான். 2. என்றும் மரணம் நெருங்காமல் அழிவில்லாமல் இருக்கக்கூடியவர் என யமதர்மராஜாவிடம் இருந்து வாழ்த்து பெற்றவர். 3. இந்த உலகத்தில் எந்த ஆயுதத்தால் கொல்ல முடியாதவர் என பிரம்மதேவரிடம் வரம் பெற்றவர். 4. புயலுக்கு அல்லாது வாயு தேவனுக்கு இணையான வேகம் பெற்றவர். அதனாலேயே இவரை மாருத துல்லிய வேகம் என குறிப்பிடுவது உண்டு. 5. புத்தி கூர்மையில் தலை சிறந்தவர். அதனால்தான் அனுமனை குறிப்பிடும் பொழுது புத்திமதாம் வரிஷ்டம் என குறிப்பிடுகிறார்கள். 6. அனைத்து புலன்களையும் வென்றவர் அல்லது புலன்கள் அனைத்தையும் தன்வசம் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவர் என்று பொருள். 7. இரும்பு போன்ற உடலையும் பலம் வாய்ந்த ஆயுதமான கதாயுதத்தை தாங்கி